துணியெல்லாம் மாத்துக்கு மண்டபத்துக்கு போயிட்டு வரலாம். நான் வந்த ஆசீர்வாதம் பண்ணிக்கிறீங்க. என்ன காரணம்? சாமி கும்பிடல சாமி கும்பிடுறத பழம் இல்லைன்னா அதுக்குதான் அவன் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் பண்ற கூட வந்துருவாங்க. எல்லாம் வச்சாச்சாங்க, உடைக்கணும் பண்ணத்தாங்க. சாப்பாடு விட்றதுக்கு லேட்டாங்க. சரி வாங்க, ஒரு வாங்க. எங்க போகணுங்க? அது அவன் கூட்டிட்டு வரட்டா. வண்டி எங்க நிறுத்திருக்கான் அவன்? எதுல கட்டுறீங்க? லாஸ்ட்லயா அதுக்கு முன்னத்துலயா? லாஸ்ட். இங்க நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்கள் கிளம்பு. மாப்பிள்ளை நிற்க கூடாது, கிளம்பு. போங்க. நாங்கள் அவங்க கிளம்புட்டுங்க. இதில் நீ மாப்பிள்ளை கூட போடுற. கொஞ்சம் இன்னசென்ஸ் பிடிச்சது. மெயினாக வந்து கல்பிரித்தனம்லாம் கொஞ்சம் கம்மி இவர்கிட்ட. எதாக இருந்தாலும் வளரிடுவார். ஸோ இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் நான் வந்து லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணேன். எல்லாரும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா அந்த மாதிரி எல்லாரும் மெசேஜ் பண்ணுவாங்க. இவர் லிங்க்டின்ல எனக்கு மெசேஜ் பண்ணாரு. எங்க காதுக்கு முன்னாடி இருந்தே மேரேஜ் ஆரம்பிக்கும் போது இருந்தே தெரியும். பையன் பாக்குறாங்கடி, ஜாதகம் செட் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொன்னா. ஓகே யாருன்னு கேட்டு அப்புறமா போட்டோ கேட்டோம். அப்புறம் நல்லா இருந்தாங்க. ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா, பேசிட்டியா, இன்னைக்கு என்ன பேசுனீங்க, நாளைக்கு எந்த அளவுக்கு ஐஸ் பிரேக்காக இருக்குது, எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம். கண்டினியூஸாக தான் பேசிகிட்டே இருந்தோம். நாங்கள் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அவள் சும்மாவே அழகாக இருப்பா, அழகாக தான் இருக்கா, ரொம்ப அழகாக இருப்பா. அழகான பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கா. அவள் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் கேர்ள். சீரியஸாவே மீட்டிங் ப்ராசஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே அந்த சாரியோட போய் பார்க்க போறா. அந்த அண்ணாவை வந்து ஒரு கோயில மீட் பண்ண போறா. வானில் தேடி நின்றேன், ஆழினி அடைந்தாய். நான் சொன்னேன் அப்போ வந்து ஓகே ஆகுமா இல்லையான்ற மாதிரி இருந்தது. சாரி கட்டிட்டு போற, பார்த்தாலே ஓகே சொல்லிடுவாங்க. நீ எழுந்தாய், என்னை நட்சத்திர காட்டில் அலைய விட்டாய், நான் என்ற எண்ணம் அலைய விட்டாய். நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே. அப்ப
அப்புறம் அவளுக்கும் பிடிச்சிருச்சு, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்புறம் பேசி பேசி 2 பேருக்கும் செட் ஆயிடுச்சு. நல்லை அல்லை நள்ளிரவே நீ நல்லை அல்லை ஒலிகளின் தேடல் என்பதெல்லாம் மௌனத்தில் மூடுகின்றதே. மௌனத்தின் தேடல் என்பதெல்லாம் ஞானத்தில் மூடுகின்றதே. நான் உன்னை தேடும் வேளையிலே நீ மேகம் சூடி ஓடிவிட்டாய். நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே நீ நல்லை அல்லை. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதையுமே நான் அழுதுட்டு இருந்தேன். அம்மா கூட இப்ப எதுக்கு அழுகிற, கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இப்பவே அழுதுட்டு இருக்க அப்படின்னாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா மச்சான். முதல் நேசமே உன்னிழலும் என்னுள் ஒளி வீசுமே. உயிர் வாசமே என் உயிர் வாசமே. ஜல்லிக்கட்டு கால போல துள்ளிக்கிட்டு வந்த மச்சான், என்ன தவம் செஞ்சீங்களோ எங்க அக்காவை மனம் பிடிக்க. கண்ணு கலங்காம கருத்தாக பாத்துக்கோங்க, வெங்காயம் வெட்டும் போது கூட கண் கலங்க கூடாதுங்க. உங்க தாராள மனசால எங்க தட்டு நிறையணுங்க. தங்க காசுகளை கைங்காம தாங்க மச்சான். அது ஒரு மச்சான் இல்ல 2-3 மச்சான் இருக்காங்க. உயிர் வாசமே என் உயிர் வாசமே. நீயே மனதின் அடியாழமே, உன் நினைவு என்னுள் நீதம் வாழுமே. உயிர் வாசமே என் உயிர் வாசமே. உயிர் வாசமே என் புது சுவாசமே. தொடுவானமும் நம் கதை பேசுமே. உயிர் வாசமே என் உயிர் வாசமே. உயிர் வாசமே என் புது சுவாசமே. தொடுவானமும் நம் கதை பேசுமே.